Hey friends, welcome back to the channel. So dear students, நம்மளுடைய 2024 நம்மளுடைய போர்டு எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட 14 நாள் தான் இருக்குது இன்னமும். ஸோ இந்த 14 நாளும் நீங்கள் மோர் எஃபெக்டிவாக பயன்படுத்தணும். அந்த மோர் எஃபெக்டிவாக எப்படி பயன்படுத்துறது, அதுக்கான ஒரு சில டெக்னிக்கை தான் இந்த வீடியோவில் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டெக்னிக்கை வந்து எக்ஸாம் எழுதுகிற போகிற ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து ஷார்ட்டில் வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த டெக்னிக்கை பற்றி ஏற்கனவே நிறையா இது வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம், நம்ம வீடியோலேயும் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் அந்த டெக்னிக்கை பற்றி மட்டும் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதில் இன்னமும் நம்ம மோர் தென் எஃபெக்டிவாக எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ தூரம் நான் சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது வந்து நம்ம சொல்லக்கூடியது அந்த பொமோடோரோ டெக்னிக் தான். கண்டிப்பாக அந்த பொமோடோரோ டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டெக்னிக். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இவ்வளோ டூரேஷன் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காமல் இவ்வளோ டூரேஷன் இவ்வளோ டூரேஷன் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மிங்கில் தான் அந்த பொமோடோரோ டெக்னிக்கே ஃபார்ம் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம மோர் தென் எஃபெக்டிவாக படிக்கிறதுக்கு இப்போ 1 hour நான் உட்காந்து படிக்கணும் அப்படின்னா அதில் ஒரு 50 minutes 50 நிமிஷம் நம்ம நல்லா உட்காந்து படிச்சுட்டு 10 minutes ஒரு ஷார்ட் பிரேக். அதே மாதிரி இது என்ன பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் நம்மளால் பிரிக்க முடியும். அதாவது 25/5, அடுத்து 50/10, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 90/20, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பிரிச்சுக்கிற முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கிளாக் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா கிளாக் வச்சுக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் சைக்காலஜி படி ஓகே இவ்வளோ டைம் தான் இருக்குது, நம்ம இவ்வளோ டயத்துக்குள்ளே இந்த இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஷார்ட் டைம் பிரேக் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம சைக்காலஜி படி தோணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நம்ம இந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம படிக்கிறதுக்கான டைம் வந்து அதில் கொஞ்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வந்து பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 25/5, அதாவது 25 minutes என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுங்கள். அடுத்து 5 minutes வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஷார்ட் டைமாக ஒரு சின்ன பிரேக், குட்டியாக ஒரு வால்க் போயிட்டு வர்றது, இல்லை மொபைலில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கொஸ்டின் இன்னும் மார்க் பண்ணி வைக்கணும்னா அதை பார்த்து மார்க் பண்ணி வைக்கிறது, இல்லை ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு அந்த மெசேஜுக்குள்ளேயே போக வேண்டாம். சப்போஸ் சொல்கிறேன் வேறு ஏதாவது பார்க்கணுன்னா அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இல்லை அப்படின்னா சும்மா வாக்கிங் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா நம்ம இவ்வளோ 25 minutes படிச்சுட்டு ஒரு 3 minutes வாக், அடுத்து தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லை ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போகிற மாதிரி இருந்தால். அதே இது நீங்கள் 50/10 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் நல்லது. அதுவும் இல்லாமல் இப்போ எக்ஸாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் இந்த வந்து 50 minutes படிக்கிறது, 10 minutes பிரேக் எடுக்குது, இந்த ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னமும் உங்களுக்கான, ஏன்னா டைம் வந்து நமக்கு கிடையாது, இன்னும் 14 நாள் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து இந்த 1 hour, அதாவது 50/10 அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். 1.5 hours நம்ம வந்து பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அதில் ஆட்டோமேட்டிக்காகவே நான் 25 minutes படிக்கிற மாதிரியும் 5 minutes கொஞ்சம் பிரேக் எடுக்கிற மாதிரியும் அந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு 1.5 hours நம்ம ஸ்டடி இது அந்த ஒரு டைமில் நான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் படிக்கும்போது அந்த ஒரு வீடியோ கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பக்கத்தில் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம 25 minutes படிக்கிற மாதிரி அதில் டைம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து 5 minutes பிரேக் இருக்கும். அது 5 minutes பிரேக்கில் அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா உங்களுடைய ஸ்டடி ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கான இந்த வீடியோ இடையில கிட்டத்தட்ட நம்ம நிறையா நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ கொஞ்சம் நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறையா வந்துருச்சு, ஃபீவரு, கோல்டு, அது மாதிரி நிறையா இது வந்துருச்சு. இடையில பேச முடியல, எதுவுமே பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம நிறையா ரிலேட்டடான வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.